அன்பான வணக்கம். இந்த வீடியோ முக்கியமாக யாருக்குரியதுண்டா இந்த வருடம் ஏலெவல் பரீட்சை எதிர்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்குரியதாக இருக்குது. அதாவது இந்த எஃப் லெவலில், எஸ் லெவலில், சி லெவலில் இருக்கக்கூடிய மாணவர்கள் செய்யுங்க சின்ன ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. எக்ஸாம் நெருங்கி வருது, இப்போ நாங்கள் என்னத்தை படிக்கிறது எப்படி என்ற ஃபைனல் எக்ஸாமுக்கு நான் எப்படி ரெடி ஆகுறதுன்னு ஒரு சின்ன ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. இந்த வீடியோ சின்ன ஒரு குழப்பத்துக்கும் ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியாவை உங்களுக்கு க்ரியேட் பண்ணக்கூடிய பேட்டர்னில் தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். முதலாவதாக நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஐடியா பார்த்துக்கொள்வோம். முதலாவதாக நீங்கள் எவ்வாறு ப்ரிப்பேர் ஆக வேணும்னா பிள்ளைகளே, முதலாவதாக எம்சிக்யூக்கான ஒரு வழியை சொல்கிறேன். எம்சிக்யூக்கு நீங்கள் எப்படி ஒரு ரெடி ஆக வேணும்னு ஒரு ஐடியாவை சொல்கிறேன். இப்போ பாருங்கள், கடந்த வருடமாக 2024ஆம் ஆண்டு 2023ஆம் ஆண்டு வருடமாக உள்ள இந்த பாஸ் பேப்பர் இருக்குதானே, பாஸ் பேப்பரில் உள்ள எம்சிக்யூவை என்ன செய்யுங்க, நீங்கள் பிரிண்ட் பண்ணி எடுத்து கொண்டு உங்களோட வீட்டில் கொண்டு எக்ஸாம் ஒரு ஃபீலோட செய்யப்படும். இந்த 2024 2023 கடந்த வருடம் இந்த 2 பேப்பர்லையும் என்ன நீங்கள் செய்ய போறீங்கன்றா நான் சொல்கிறது இப்போ 3 ஸ்டெப். என்ன ஸ்டெப்ன்றா பிள்ளைகளே, 3 பாட்டாக செய்யும். அந்த முதலாவது பாட்டு என்னென்னா, முதலாவதாக டைம் மேனேஜ்மெண்ட், எக்ஸாமுக்குரிய ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு பேட்டர்னில் நீங்கள் செய்ய போகிறீங்க. இப்போ எப்படின்னா, இப்போ உங்களோட ரூம்லேயோ இல்லாட்டி நீங்கள் படிக்கிற ஒரு ஸ்டடி ரூம்லேயோ என்ன செய்ய போகிறீங்களா பிள்ளைகளே, 2023ஆம் ஆண்டு பேப்பர் முதலாவது பிரிண்ட் அவுட் எடுத்து 50 எம்சிக்கு என்ன செய்யுங்க, இந்த எக்ஸாம் நான் செய்கிறேன் இந்த 2 ஹவரில் ஒரு டைம் ஒன்று வச்சு நீங்கள் இருக்கக்கூடிய அந்த மேசையில் உட்கார்ந்து ஒரு டைம் வச்சு என்ன செய்யுண்டா எக்ஸாம் இப்போ நான் செய்ய போகிறேன், ஃபைனல் எக்ஸாம் செய்ய போகிறேன் ஒரு ஃபீலோட செய்யுங்க. முதலாவதாக அந்த வேலையை செய்யும். 2வது வேலை என்ன செய்யும்டா, நீங்கள் அந்த அதுக்குரிய டிஸ்கஷனை எழுதணும். எப்படின்டா, செல்ஃப் ஸ்டடி டிஸ்கஷன். அது எப்படின்டா, இப்போ பாருங்க, முதலாவதாக 2 ஹவர் எக்ஸாம் செஞ்சிட்டீங்க. 2 ஹவர் எக்ஸாம் செய்யும்போது உங்களுக்கு முதலாவதாக வரக்கூடிய புள்ளியை பார்ப்போமே. முதலாவதாக 50 புள்ளிக்கு 25 மட்டும்தான் சார் எனக்கு வந்திக்கு, இல்லாட்டி எனக்கு 22 தான் சார் வந்திக்கு. நோ இஷ்யூ, நோ ப்ராப்ளம். இப்போ இந்த வேக்கோட்டுக்கு என்ன பிரச்சனைண்டா, இப்போ 25 22 வந்துட்டு எக்ஸாம் வச்சு செஞ்சிட்டீங்க. கடைசி டைமில் எனக்கு 25 2 ஒரு பெடப்பாக. இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை செய்யுண்டா, இந்த 25 எம்சிக்கு தானே பிழை விட்ட 25 எம்சிக்கு இருக்கலாம், 28 எம்சிக்கு பிழை விட்டுப்பீங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு விளங்கும், நான் இந்த ஒரு எக்ஸாமை வச்சு ஃபீல் பண்ணி எனக்கு இந்த மார்க்ஸ் தான் எனக்கு வந்து, இதை நான் எப்படி கரெக்ட் பண்ண போகிறேன், அது ஒரு ஐடியா. எப்படின்றா வழியாக பாருங்க. இப்போ நீங்கள் குந்தி எடுத்தீங்க, முதலாவதாக உங்களுக்கு வரக்கூடிய கேள்வி தெரியும், அங்கீகள சிறப்பியல்பு சம்பந்தமான ஏதாவது யூனிட் 1ல் ஒரு எம்சிக்கு வர. இப்போ இந்த டைமில் நீங்கள் என்ன செய்யப்படுறீங்க, உங்களோட படிக்கிற மேசையில் நீங்கள் குந்தி இருந்து ஒரு ரஃப் பேப்பர், ஒரு சிஆர்ஓ இல்லாட்டி ஏதாவது ஒரு பேப்பரை எடுத்து என்ன செய்யப்படுறீங்க, முதலாவது கேள்வி வாசி. முதலாவது கேள்வி உங்களுக்கு பிழை, அங்கீகள சிறப்பியல்பு சம்பந்தமாக ஒரு கேள்வி வந்தீங்க, உங்களுக்கு பிழை. இப்போ என்ன செய்யுங்க, அது நான் 5 எம்சிக்யூ ஆன்சரி, 5 எம்சிக்யூ ஆன்சரி. இப்போ முதலாவதாக இந்த ஆன்சர் ஏன் பிழை, இந்த ஆன்சர் சரியாக இருக்கும். 3வது ஆன்சர் இந்த இடத்துல கரெக்டான ஆன்சர் ஆகி, 4வது ஆன்சர் பிழையான ஆன்சர், 5வது ஆன்சர் பிழையான ஆன்சர் ஆகி. இப்போ இந்த பிழையானதை என்ன செய்யுங்க, நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்க, ஏன் பிழைன்னு ஒரு ஐடியா ஒன்று எடுத்துருக்கு. இப்போ 2 பிள்ளைன்ற ஒரு ஐடியா எடுத்த பிறகு இப்போ இந்த டைமில் நீங்கள் என்ன செய்யுங்க, முதலாவது எம்சிக்யூ செஞ்சுக்கிறீங்க, எக்ஸாம்பிளுக்கு முடிச்சுக்கிறீங்க. இந்த டைமில் இதுக்கான ரிசர்ச் புக்கோ இதுக்கான நோட்டோ ஏதாவது ஒன்று உங்களோட கையில் வச்சுக்கலாம். இந்த டைமில் அதை வச்சுக்க என்ன செய்யுங்க, அந்த நோட்டையும் பார்த்துட்டு இந்த எம்சிக்யூவான ஆன்சரை கரெக்ட் பண்ணி இந்த டைமில் உதாரணமாக இது வரப்பட்ட கேள்வி வளர்ச்சி சம்மந்தமாக கேள்வி இருந்தீங்கன்னா அங்கே சிறப்புகளில் ஏனைய பகுதிகளில் அந்த டைமில் மீட்டி முடியுங்க. இப்படி முதலாவது எம்சிக்கான டிஸ்கஷன் என்ன செய்யுங்க, இந்த ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டில் செல்ஃப் ஸ்டடியில் என்ன செய்யுங்க நீங்கள் வச்சு எழுதணும். 2வது பாட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை 3வது பார்ட் என்ன விஷயம்டா, இங்கே உங்களுக்கு லோ மார்க்ஸ் குறைவான ஒரு புள்ளி ஒன்று நீங்கள் இந்த இடத்துல எந்தவித கவலையும் படக்கூடாது. ஏனென்றா இப்போ நீங்கள் 2023ஆம் ஆண்டு பேப்பர் செய்யுங்க, அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலை 2024ஆம் ஆண்டு பேப்பரை இதே டைம் வச்சு இதே மார்க்ஸ் போட்டு கணிக்க போகிறீங்க. இப்போ முதலாவதாக ஒரு நாளை ஒதுக்கி
7 கிழமை இருக்குது உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு ஒதுக்குறது. எக்ஸாமுக்கு முதல் ஒரு 7 நாள் என்ன செய்யுங்க பயாலஜிக்கு ஒதுக்கிறீங்க. அந்த 2 நாளைக்கு முதல் என்ன செய்யுங்க நவம்பர் 1ஆம் தேதி என்ன செய்யுங்க இந்த 2023ஆம் ஆண்டு ஒரு எக்ஸாம் பேப்பரை செய்யுங்க. செஞ்சு உங்களுக்கு குறிப்பிட்ட 25 வருதுண்டா அந்த நாள் முழுவதும் என்ன செய்யுங்க நான் சொல்கிறேன் மெயின்டைன் பண்ணுங்க. இந்த எம்சிக்கான டிஸ்கஸ் எழுதுங்க. இப்போ 2வது கேள்வி யூனிட் 5ல் வருது. உங்களுக்கு தெரியும் யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரைக்கும் 36 எம்சிக்கு வருது. 36 எம்சிக்கு வருது. அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை வந்து நீங்கள் 25 எடுத்துக்கிறீங்கடா உங்களோட டார்கெட் எப்படிங்கடா நான் ஃபைனல் எக்ஸாமில் 35 ப்ளஸுக்கு மேலே எடுக்கத்தான் என்ற ஐடியாவாக இருக்கு. இல்லாட்டி நான் எனக்கு அட்லீஸ்ட் CSF கிரமானர்கள் F கிரமான என்ன செய்யுங்க நீங்கள் மேக்ஸிமம் டார்கெட் பண்ணுங்க 30க்கு மேலே எடுக்கணும். S கிரமான என்ன செய்யுங்க நீங்கள் 32க்கு டார்கெட் பண்ணுங்க. C இருக்கிற மாணவர்கள் 35 ப்ளஸுக்கு மேலே ஒரு டார்கெட் ஒன்று வை. இப்போ உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய எம்சிகள் முதலாவது எம்சிக்கு டிஸ்கஷன் எழுதி முடிச்சிட்டீங்க. 2வது எம்சிக்கு நீங்கள் எழுத வார அந்த டைமில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா 2வது யூனிட்டில் ஒளித்தொகுப்பு நொதியங்கள் C4 பாதைகள் இது சம்மந்தமான கேள்விகள் தொடர்ந்து வருது. அப்போ அது சம்மந்தமான எம்சிக்கு செய்வீங்க. அந்த டைமில் அந்த எம்சிக்கு செஞ்சு உங்களுக்கு பிழை வந்துடுவீங்க பயப்பட தேவை. அந்த தியரியை அந்த டைமில் மீட்டிங் அந்த செக்ஷன் எது உள்ளடங்குதோ அந்த இடத்துல அதை படிங்க. டிஸ்கஷனை உங்களோட கையால் எழுதுங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். 50 எம்சிக்கும் 50 டிஸ்கஷன் நீங்கள் எழுதுனா இப்போ முதலாவது பேப்பரில் உங்களுக்கு மேக்ஸிமம் 25 வந்துச்சுட்டா முதலாவது நாள் ஃபுல்லாக இந்த வேலையை ஒதுக்கிட்டீங்க. ஏன்னா நீங்கள் எம்சிக்கும் ரெடியாக வைக்க போறீங்க. ஸ்ட்ரக்சருக்கு எஸ்ஐக்கு எப்படி ரெடி ஆகணும் அது தொடர்ந்து சொல்லுவேன். இப்போ எம்சிக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. இப்போ 25 எம்சிக்கு முதலாவது டே செஞ்சு எக்ஸாம் வச்சு செஞ்சிட்டீங்க. இப்போ 2வது நாள் குந்துங்க. முதலாவது நாள் என்ன செஞ்சீங்க 50 எம்சிக்கான டிஸ்கஷன் என்ன செஞ்சீங்களா டிஸ்கஷன் நீங்கள் எழுதி முடிச்சுப்பீங்க கம்ப்ளீட் படுத்தப்பட்டீங்க. இப்போ யூனிட் 4 வருது யூனிட் 5 வருது. இப்போ எல்லாத்துக்கும் டிஸ்கஷனை எழுதி முடிச்சிருவீங்க. இப்போ அடுத்த 2வது டேயில் நான் சொல்லக்கூடிய 3 பார்ட் வேயும் கையாளுறீங்க. என்ன எக்ஸாம் வச்சு 2 ஹவர் எக்ஸாம் வைக்கிறீங்க. மேக்ஸிமம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை விட பயாலஜிக்கு 2 ஹவருக்கு முழுக்க செஞ்சு முடிச்சிருவீங்க ஐடியா எடுக்கக்கூடிய மாதிரி. ஆகவே அந்த 2 ஹவர் 1 டே ½ ஹவர் செஞ்சு முடிச்சிட்டீங்க. திருத்தி பார்க்குறீங்க உங்களுக்கு மேக்ஸிமம் நான் சொல்கிறேன் நீ டிஸ்கஷனை எழுதி ஃபாலோ பண்ணி ஒரு ஐடியான்னு எடுத்தால் உங்களுக்கு 25 இந்த முறை வந்தால் அடுத்த முறை அந்த 25க்கு மேலே 26 அல்லது 27 சம்திங் 30 வரலாம். ரைட் வீடியோ பார்க்குற யோசிப்பீங்க சம்டைம் எனக்கு 25 விட குறைய வரலாம் தானே. ரைட் பயப்படுத்த உங்களுக்கு 22 வந்துடுவீங்கண்ணே. ஆரம்பத்தில் 25 எடுத்துட்டீங்க 22 வந்துட்டு மைனஸ் குறைஞ்சிட்டு. இப்போ இந்த டைம்லையும் நீங்கள் பயப்படுத்த ஏனெண்டா மறுபடியும் டிஸ்கஷன் எழுதுங்க. இப்போ நீங்கள் சீவனி வேலை 2024ஆம் ஆண்டு செஞ்சிட்டீங்க உங்களுக்கு 26க்கு மேலே வந்துட்டு. இப்போ நீங்கள் அடுத்தது சம்டைம் 26 வந்துட்டு குறைஞ்சிச்சு அது பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்த நீங்கள் செய்ய வேண்டிய வேலை 2025ஆம் ஆண்டு ஃபைனல் எக்ஸாமுக்கு நவம்பர் 10ஆம் தேதி செய்ய போறீங்க. இப்போ இந்த டைமில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன இதுக்கும் டிஸ்கஷன் எழுதுங்க. அந்த 2வது டேயை ஒதுக்கி இந்த எம்சிக்கான 50 டிஸ்கஷன் என்ன செய்யுங்க எழுதுகிற டைமில் உங்களுக்கு யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரக்கூடிய எம்சிக்கு எது வருதுன்னு ஒரு அனலைஸ் ஒன்று பண்ணி எடுப்பீங்க. 2023 செய்யக்கூடையும் அனலைஸ் பண்ணுவீங்க. 2024 செய்யக்கூடிய அனலைஸ் பண்ணி எடுப்பீங்க. அப்போ நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் போகணும் விளங்க இந்த எம்சிக்கு தான் அடிக்கடி வருது இந்த பேட்டர்ன் தான் வருது. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க ஆழமாக அந்த ஒரு பேட்டர்ன் ஒரு ஐடியாவை கிளிக் பண்ணி கொள்வீங்க. அப்போ 2024ஆம் ஆண்டு 2வது என்ன செய்யா இந்த எம்சிக்கு நீங்கள் செஞ்சு முடிச்சிடுவீங்க. இந்த எம்சிக்கு செஞ்சு முடிக்கிற டைமில் என்ன செய்யுங்களா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு முன்னேற்றம் ஒன்று இருக்கும். உங்களுக்கு ஃபீல் ஆகுவீங்க 50 எம்சிக்கு 2023 செஞ்சுப்பீங்க. 2020 50 எம்சிக்கான டிஸ்கஷன் எழுதிப்பீங்க. 100 எம்சிக்கான டிஸ்கஷனை முழுமையாக எழுதி முடிச்சுப்பீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் நான் வந்து 100 எம்சிக்கான டிஸ்கஷனையும் அதுக்கான தியரியை என்ன செய்யும்டா கம்ப்ளீட் படுத்தி ஏதோ ஒரு வகையில் என்னோட ஃபைனல் எக்ஸாமுக்கு நான் ரெடி ஆகி போய்க்கிறேன் அப்படி ஒரு ஃபீல் ஆகுவீங்க. இந்த டைமில் நீங்கள் என்ன செய்வீங்களா அந்த ஃபீலோட என்ன செய்யுங்களா எம்சிக்கு நான் டார்கெட்டை முடிச்சிட்டீங்க. இப்போ எம்சிக்கு மேக்ஸிமம் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கையாளுங்க. டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி எக்ஸாம் செய்கிற ஒரு ஃபீலோடு செய்யுங்க. ஏன்டா நீங்கள் நவம்பர் 1ஆம் தேதி எக்ஸாம் செஞ்சு 2வது எக்ஸாம் செஞ்சால் இதே எக்ஸாம் இதே பேட்டர்ன் தான் இதே பேப்பர் தான் அங்கே போய்த்தையும் ஏதோ ஒரு கேள்வி பேட்டர்ன் மாறுது அதுதான் நான் செய்யப்பேன். அப்படி ஒரு ஐடியா உங்களுக்கு கிளிக் ஆகும். அந்த ஒரு ஐடியா கிளிக் ஆகின பிறகு பிள்ளைகள் என்ன செய்யுங்க ஃபைனல் எக்ஸாமுக்கு போகல உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது எம்சிக்கு டிஸ்கஷன் எழுதிக்கிறீங்க 2 நாள் ஒதுக்கி எழுதிக்கிறீங்க. ஃபைனல் எக்ஸாம் போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு பயம் போயிடும் நான் இதே பேப்பர் தான் செய்ய போகிறேன் ஒரு ஐடியா போயிடும். ஆனால் இந்த பேட்டர்னை செய்யுங்க. ஏனெண்டா இந்த பேட்டர்ன் செய்ய 2025ஆம் ஆண்டு எம்சிக்கு போகல உங்களுக்கு எந்தவித பயம் இருக்காது நான் அடித்து சொல்லுவேன். கட்டாயம் இந்த ப்ராக்டிஸை எம்சிக்குக்கான வேக்கோட்டை கட்டாயம் ஒரு 2 நாள் ஒதுக்கி உங்களோட இருக்கக்கூடிய பாட்டில் ஏதோ ஒரு வகையில் போட்டுக்கொள்ளுங்க. அடுத்து எங்களுடைய எஸ்ஐக்கும் ஸ்ட்ரக்சருக்கு நாங்கள் எப்படி எஸ்ஐயை நீங்கள் கிளிக்காக செய்யக்குள்ள ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு செய்யக்கூடிய அமைப்பில் மாறலாம் என்று நாங்கள் இப்போ அதையும் பார்ப்போம்.
ரைட். இப்போ நாங்கள் எங்களுடைய எஸ்ஐயும் ஸ்ட்ரக்சருக்கும் இணைந்து ஒரு ஐடியாவை பார்க்க போகிறோம். அது எப்படின்னா நீங்கள் பாருங்கள். இப்போ நான் முதலாவது கதைக்கூடிய விஷயம் வந்து என்னோட எஸ்ஐயை கழிச்சுக்கொள்கிறேன். என்னோட எஸ்ஐயை உங்களுக்கு தெரியும், நான் வந்து யூனிட் 2, யூனிட் 4, யூனிட் 5 எங்களோட மெயின் பார்ட் உள்ள இருக்கக்கூடிய எல்லா எஸ்ஐயும் 2010 தொடக்கம் 2024 வரை உள்ள எல்லா அனலைஸையும் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணிட்டேன். ரைட். இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை வந்து இந்த வீடியோ போய் பார்க்கணும் ஒரு அவசியம் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்ன பிள்ளைகளே, முதலாவது விஷயம் வந்து உங்களுக்கு தந்திப்பாங்க ஒரு எதிர்பார்க்கக்கூடிய எஸ்ஐ வினாக்களை என்ன செய்யுங்க தெரிவு செஞ்சு எடுத்து வச்சுப்பீங்க. அப்போ எஸ்ஐ என்ன செய்யுங்க, எஸ்ஐ வினாக்கள் என்ன செய்வீங்க நீங்கள் தெரிவு செஞ்சு எடுத்து வச்சுப்பீங்க முதலாவது விஷயம். ரெண்டாவது என்ன செய்வீங்க, சம்டைம் ஷார்ட் நோட்ஸ் போட்டு படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஷார்ட் நோட்ஸை போட்டுப்பீங்க. ஷார்ட் நோட்ஸ் என்னென்னா போட்டு படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஷார்ட் நோட்ஸை போட்டுப்பீங்க. இல்லாட்டி ஷார்ட் நோட்ஸ் போடாத மைண்ட் மேப் போடாத பிள்ளைகள் என்ன செய்வீங்க, மைண்ட் மேப்பும் நான் போடலை, அப்படி ஷார்ட்கட்டும் போடலை, மைண்ட் மேப் போடலை. ரைட் ஈக்கிட்டு. மூணாவது விஷயம் என்ன செய்யுண்டா, இப்போ சில விஷயங்கள் உங்களுக்கு சில டீச்சர்மார்களோ யாரோ ஏதோ விஷயம் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் இதை தான் கொஞ்சம் நாங்கள் அனலைஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு போகணும், இது வரக்கூடிய இது வரைக்கும் பாசப்போற வரலை, அதை மெயின் பண்ணி என்ன செய்யுண்டா மெயின் எஸ்ஏ என்ன செய்யுண்டா மறந்துடாங்க. இந்த 3 விஷயங்களும் உங்கள்கிட்ட இப்போ இருக்குதுண்டா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இப்போ பாருங்க படியா பாருங்க. இப்போ எஸ்ஐக்கான ப்ராக்டிஸ் எப்படி எடுக்கணும்டா, இது வரைக்கும் நீங்கள் இந்த இப்போ பார்க்குறீங்கடா, இப்போ நீங்கள் ஏதாவது எஸ்ஐக்கு ஷார்ட்கட் எடுத்து வச்சுப்பீங்களே. மேக்ஸிமம் நான் சொல்லக்கூடிய பிள்ளைகள் எஸ்எஃப்ல இருக்கக்கூடிய பிள்ளைகள் மேக்ஸிமம் எதிர்பார்க்கக்கூடிய எஸ்ஐ வினாக்கள் மேக்ஸிமம் 32+ எஸ்ஐகள் இருக்குது. நான் எங்களோட 60+ டாஸ்க்லையும் கம்ப்ளீட் படுத்திட்டேன். பட் நான் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ண சேனல்லையும் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். அப்போ இந்த 32 எஸ்ஐ வினாக்கள் என்ன செய்ய, நீ என்ன செய்யுங்க இப்போ எஸ்ஐக்கான ஒரு ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வரைய வேலைங்க டைம் ஒன்று வச்சு எஸ்சிக்கு தான் சொல்கிறேன், எஸ்சிக்கான டைம் ஒன்று வச்சு இப்போ எஸ்சிக்கு வந்து டைம் செஞ்சு எஸ்சிக்கான ஒரு அரை ஒதுக்கி எஸ்சி எழுத போகிறேன் டைம் வச்சு எழுதுறாக்கள் எழுதுங்க, நோ இஷ்யூ. ஆனால் இந்த வீடியோ வந்து எஸ்சிக்கான டைம் வச்சு நீங்கள் எழுத வேண்டிய டைமை குறைச்சி போகிறேன்னு செய்யுண்டா உங்களுக்கு வரக்கூடிய அந்த எஸ்சிக்கான ஒரு ஷார்ட்கட்டை நீங்கள் என்ன செய்யுங்க வேயே போட்டுருங்க. இந்த ஷார்ட்கட்டை போட சொல்கிறேன்டா பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியும் நாளைக்கு டுமாரோ எக்ஸாம் ஆயிருந்தா, இப்போ நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, அப்போ நாளைக்கு எக்ஸாம் ஒன்று வருது, ஃபைனல் எக்ஸாம் இருக்குது, எஸ்ஏ எம்சிக்கு வேறு வேறு நடக்க போகுது, மார்னிங் வீடியோ தானே. ஆகவே இந்த டைமில் நீங்கள் எதை எஸ்ஏ பார்த்துட்டு போவீங்கடா, இந்த 32 எஸ்ஏ நீங்கள் ஒரு ஷார்ட்கட் போட்டு ஏதோ ஒரு பேட்டர்னில் எதிர்பார்க்கக்கூடிய எஸ்ஏ நீங்கள் ஒரு வரிசையில் ஏதோ குறிச்சு இல்லாட்டி வரக்கூடிய எஸ்ஐ எடுத்து உங்களோட படிக்கிற மேசைக்கு முன்னாடி ஒட்டி இதை பாருங்கள். இது ஒன்றா நான் பார்த்துட்டு போய் ஜஸ்ட் இது சரி நான் ட்ரை பண்ணிட்டு போனேன், அவங்களுக்கு திருப்தி எனக்கு பிள்ளைகளை அது வராமல் போனால் அந்த இடத்துல வந்து பெட்டப்பாயிறாங்க எங்களால் செய்ய முடியும். அந்த எஸ்ஐ நீங்கள் ஏண்டளவு முயற்சி செஞ்சு பார்த்துட்டு வேறு எஸ்ஐ வரக்கூடிய எஸ்ஐ இருந்தால் வளமையாக பாடமாக்கிட்டு போகிற மாதிரி அந்த விஷயங்களை பாடமாக்கிட்டு போ. அப்படி நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இது எதிர்பார்க்கக்கூடிய எஸ்ஐ வினாக்களை ஷார்ட்கட்டில் என்ன செய்யுண்டா போட்டு எப்படியாவது ஒரு இடத்துல வச்சு ஒரு அனலைஸ் ஒன்று பண்ணி வச்சுருங்க. இப்போ நான் 32 எஸ்ஐக்கு நான் வந்து ஷார்ட்கட் நான் போட்டுட்டேன், இது நான் வரக்கூடிய எஸ்ஐயாக இருக்குது நான் போட்டுட்டேன். அப்போ எப்படி ஒன்று ஒரு மைண்ட் செட்டில் போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சுட்டு இப்போ நாளைக்கு எக்ஸாமாக இருந்தால் நீங்கள் வந்து முதலாவதாக செய்ய வேண்டிய வேலை நீங்கள் ஷார்ட்கட் போட்ட எஸ்ஐயை நீங்கள் எது ரெடி ஆகிட்டு எது எதிர்பார்க்கக்கூடிய எஸ்ஐயோ அந்த எஸ்ஐ முழுமையாக ரெடி ஆகுங்க. ரெடி ஆகின பிறகு அதுக்கு பிறகு வரக்கூடிய எஸ்ஐயாக இருந்தால் அந்த எஸ்ஐயை நார்மலாக பார்த்துருப்போம். அப்போ முதலாவது விஷயம் வந்து பாஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு வரக்கூடிய எம்சிக்கு எஸ்ஐக்களை நீங்கள் ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணி போட்டோம் அந்த எஸ்ஐயை முழுமையாக ட்ரை பண்ணுங்கள். அதாவது பிள்ளைகளே நீங்கள் பின்னுக்குள்ள பாடங்கள் படிக்கலை அந்த ஒரு மைண்ட் செட்டை போட்டுட்டு இப்போ படித்த பாடம் யூனிட் 2, யூனிட் 4, யூனிட் 5 இதுக்கு 3 எஸ்ஐ என்ன செய்யணும். உங்களுக்கு தெரியும் 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு புது ஐடியாவில் எஸ்ஐகள் வேறு பேட்டர்னில் வருது. அதுக்கு முதல் யூனிட் 5ல் எப்படி வந்துச்சு, ஒரு எஸ்ஐயும் ஒரு சிறு குறிப்பு. ஆனால் இப்போ வரக்கூடிய 2020க்கு பிறகு 2 எஸ்ஐ யூனிட் 2, யூனிட் 5ல் 2 எஸ்ஐ வரும், யூனிட் 5ல் 2 எஸ்ஐ வரும். ஆக நீங்கள் செய்ய வேண்டிய வேலை யூனிட் 5ல் 2 எஸ்ஐயும் கட்டாயம் செய்யுங்க. யூனிட் 4ல் ஒரு எஸ்ஐ செய்யுங்க. யூனிட் 5ல் வந்து ஒரு 2 எஸ்ஐ, யூனிட் 4ல் என்ன செய்யுண்டா ஒரு எஸ்ஐ, யூனிட் 2ல் என்ன செய்யுண்டா கட்டாயம் என்ன செய்யுண்டா ஒரு எஸ்ஐ செய்யுங்க. யூனிட் 2 செய்யல யூனிட் 7 கலக்குறான் அந்த இடத்துல நீங்கள் எதை பார்க்கணுண்டா நான் சொல்கிறேன் உங்களோட புரதங்கள் இருக்குதானே புரதங்களோட கட்டமைப்பு மட்டும் பார்க்குற டைமில் புரதங்கள் நடைபெறுகிற பிலிபெப்டைட் செயல்முறையை யூனிட் 5ல் அதையும் கொஞ்சம் நார்மலாக பார்க்கலண்டா பார்த்துருப்பாங்க. புரதம் தான் யூனிட் 7ஓட தொடர்பு கொள்ளக்கூடிய நேரடியான ஒரு பகுதியாக இருக்குது, அது கொஞ்சம் பாருங்கள். ஆகவே இந்த பேட்டர்னில் இதுக்கு ரெடி ஆகிட்டு நீங்கள் போங்க. நான் சொல்லக்கூடிய பிள்ளைகள் குறைய லெவலில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் நீங்கள் எதுக்கு ரெடி ஆகிட்டு போகணும் இந்த ஒரு ஐடியாவை தான் தரேன். கட்டாயம் இந்த பேட்டர்னை நீங்கள் பார்த்துட்டு போங்க. ரைட். இப்போ எஸ்ஐக்கான ஐடியா முடிஞ்சு எஸ்ஐக்கு நான் இதை ரெடி ஆகணும், ஷார்ட்கட்டு போட்டது எஸ்ஐ நான் ரெடி ஆகி வச்சுக்கணும், ஃபைனலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் இதை பார்த்துட்டு போகணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு திருப்தி ஒன்று வரும். இப்போ அடுத்தங்கடை ஸ்ட்ரக்சருக்கு வரும். பிள்ளை ஸ்ட்ரக்சருக்கு நாங்கள் கழிச்சு உங்களுக்கு தெரியும் முதலாவது ஸ்ட்ரக்சர், ரெண்டாவது ஸ்ட்ரக்சர், மூணாவது ஸ்ட்ரக்சர், நாலாவது ஸ்ட்ரக்சர். இந்த நாலாவது ஸ்ட்ரக்சர் பிள்ளைகள் தெரியும் உங்களுக்கு யூனிட்
6, யூனிட் 7, யூனிட் 8, யூனிட் 9, யூனிட் 10. இதில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஏற்கனவே யூனிட் 10 கொஞ்சம் பாருங்கள், யூனிட் 8ஐயும் பாருங்கள், யூனிட் 6ல் நார்மலாக பாருங்கள், யூனிட் 7 அதாவது எஸ்எஃப் இருக்கிற பிள்ளைகள் நான் படிக்கலன்னு ஃபீல் ஆகிற பிள்ளைகள் இந்த இடத்துல நார்மலாக யூனிட் 7 விடுங்க, பெருசாக பதிவு வராது. அவை எங்கள் யூனிட் 9 என்ன செய்யண்டா எங்களோட நுண்ணங்கிகள பேர்களை கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. இது ஸ்ட்ரக்சருக்கு முக்கியமாக. அப்போ யூனிட் 10ல் வரக்கூடிய தண்டுக்கலங்கள், முளைய தண்டுக்கலங்கள், அது சம்பந்தமான டெங்கு நோய்களில் வாழ்க்கை வட்டங்கள் எவ்வாறு உருவாகுது அந்த ஐடியாவை கொஞ்சம் பாருங்கள். இது எங்கள் உயிரினல கூட்டங்களை யூனிட் 7 உயிரினல கூட்டங்களை வாழக்கூடிய சூழலில் அந்த உயிரின கூட்டங்கள வகைகள் அது என்னென்ன வங்கிகள் இருக்குது அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. இப்போ நார்மலாக இதை பாருங்கள். ரைட், இந்த 15 மார்க்ஸுக்கு என்ன செய்யண்டா இந்த பார்ட் வந்து உள்ளடங்குது. 15 மார்க்ஸுக்கு இந்த பார்ட் உள்ளடங்குதுடா பிள்ளைகளே. நீங்கள் வந்து யூனிட் 1ல இருந்து யூனிட் 5 வரைக்கும் தரவா. இப்போ இந்த டைமில் இல்லை அவ்வளோத்தையும் தரவாகி படிக்கலாம் தானே. இப்போ இந்த டைமில் நீங்கள் பார்க்க வேண்டிய வேலை யூனிட் 1 நீங்கள் என்ன செய்யண்டா டெஃபினிஷனை பாருங்கள். யூனிட் 1ல் வரக்கூடிய டெஃபினிஷனை பிரதானமாக பாருங்கள். என்னென்ன யூனிட் 1ல் வர அந்த டெஃபினிஷன் பாருங்கள். இது சிறப்பியல் அதை சிறப்பியல் பாருங்கள். அடுத்து யூனிட் 2 எடுத்தால் யூனிட் 2ல் ஸ்ட்ரக்சருக்கு இது மெயின் பண்ணி வருதா எங்களோட நொதியங்கள், கலச்சுவாசங்கள், ஒளி தொகுப்புகள், இது களவட்டங்கள், இந்த செயல்முறை அடிக்கடி வருது. அப்போ அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி பாருங்கள். அடுத்து அதில் வரைவிலக்கணங்கள் உதாரணமாக எதுக்கு வரைவிலக்கணங்கள் இருக்குதோ அந்த வரைவிலக்கணம் நொதிய துணைக்காரணி என்றால் என்ன, அது இல்லாமல் நொதிய நிரோதிகள் என்றால் என்னென்ன அப்படி வரைவிலக்கணம் முக்கியமாக பாருங்கள். கலச்சுவாசம் என்றால் என்ன, ஒளி தொகுப்பு என்றால் என்ன, சிறப்பியல்பு என்ன, கலச்சுவாசத்தில் வரக்கூடிய அந்த ஏடிபி செயல்முறை ப்ரோசஸ் என்ன உருவாகுது அதெல்லாம் பாருங்கள். அடுத்து யூனிட் 3ல் இருக்கிளை சாவியில் வரக்கூடிய முக்கியமான ஒரு பாயிண்ட்களை பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இருக்கிளை அனிமாலிய செக்ஷனை கொஞ்சம் பாருங்கள். யூனிட் 4ல் வரைவிலக்கணங்களை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வேறுபாடுகள், பிரியிலையும் சம்பந்தமான வேறுபாடுகளை அந்த வேறுபாடுகள் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் தாவரங்களோட வாழ்க்கை வட்டங்களில் தாவர வாழ்க்கை வட்டத்தை கொஞ்சம் மெயின் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அது கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடிய பகுதியாக எஸ்ஐக்கும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மெயின் பகுதியாக இருக்குது. ரைட், யூனிட் 5 எடுத்துக்கொண்டா யூனிட் 5ல் வரக்கூடிய பகுதிகளை இருந்தால் இனப்பெருக்க தொகுதிகளை கொஞ்சம் பாருங்கள். எங்களோட போசனைகளை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சுவாச தொகுதிகள், சுற்றோட்ட தொகுதிகள், இந்த விஷயங்களை வரக்கூடிய சைக்கிளை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சில இப்போ கோட்டுப்படம் போட்டு வரதையும் மெயின் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்னடா SFC இந்த இருக்கிற மாணவர்கள் வந்து தெளிவாக பாருங்கள். நீங்கள் வந்து மார்க்ஸை எஃப்ல எழுதிங்கண்டா மேக்ஸிமம் உங்கள் டார்கெட் வந்து எம்சிக்கில் 30-35 மேலே வைங்க. எம்சிக்கு 35 மேலே வைங்க வச்சுப்பட்டு ஸ்ட்ரக்சரில் ஏண்டளவு 10 புள்ளிக்கு மேலே எடுக்க பாருங்க. அதுக்கப்புறம் 10 புள்ளிக்கு மேலே எடுத்தவங்க 45 மேக்ஸிமம் 10 புள்ளிக்கு மேலே எடுக்க பாருங்கள். எஸ்ஏயில் 15 புள்ளிக்கு மேலே எதிர்பார்க்க பாருங்க. அப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் நான் சொல்கிறேன் 60 வரும். 60 வந்தால் மேக்ஸிமம் 60+. அதே ஒரு சி லெவலில் இருக்கிற பிள்ளைகள் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கையாண்டா உங்களுக்கு 60+க்கு எடுக்கலாம். உதாரணமாக 60+, உங்களுக்கு கட்டாயம் ஒரு பி கிட்ட நெருங்குற அளவு எடுக்கலாம். இந்த முயற்சியை உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியா தந்திக்கிறேன். நீங்கள் ரெடியாக வேண்டிய வேலை எஸ்சிக்கான ஷார்ட்கட்டை ரெடி ஆகணும். எஸ்ஐ ரெடியாக டைமில் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கிளிக் ஆகும். எம்சிக்கான இந்த 2 வேவையும் யூஸ் ஆகி இங்கே இருக்கக்கூடிய காலநிலைகளில் பெரும்பாலான அளவு பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த 7 வீக் என்ன செய்யுங்க ஒரு டைம் டேபிள் மாதிரி ஷெடியூல் போட்டு 7ஆம் எக்ஸாமுக்கு போகிற நாள்லேருந்து இருக்கக்கூடிய 7 நாளில் எந்த யூனிட்டை நான் படிக்கணும், ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு யூனிட்டை படிக்க நினைக்காங்க. யூனிட் 1 படித்து ஒரு நாளில் முடிக்கலாம். அந்த டைமில் யூனிட் 5 போடுங்க. யூனிட் 4 போகிற டைமில் யூனிட் 5 போடுங்க. யூனிட் 2 போகிறதுல யூனிட் 4 போடுங்க. எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி போடுங்க. ஒரே டைமில் யூனிட் 5 முடிக்கணும், யூனிட் 4 முடிக்கணும். அப்படி இல்லாமல் ஒரு டைம் டேபிள் படி ஷெடியூல் போட்டு இன்றைய நாள்லேருந்து ப்ரோசஸ் பண்ணுங்கள். கட்டாயம் இந்த முயற்சியை போகிறதுக்கு முன்னுக்கு சின்ன முயற்சி எடுத்துகிட்டு போங்க. கட்டாயம் இது ஒரு சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இதோட எங்களுடைய முடிச்சுகளும்